Hello students, welcome to 1+1 channel. In the problem write a pair of negative integers whose difference gives 8 அப்படினு சொல்லிருக்காங்க. அதாவது நம்ம என்ன பண்ணனும்னா pair of negative integers ரெண்டுமே negative integer தான் இருக்கணும். சரிங்களா? ரெண்டுமே negative integer தான் இருக்கணும். நம்ம இங்க போட்டு பார்க்கலாம். ஓகே? ரெண்டுமே negative integer தான் இருக்கணும். ஓகே? whose difference gives 8. difference na enadhu subtraction panna 8 varanuma. சரி. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம். 8 வர மாதிரி pair எழுதணும். சரி. இப்போ ஆனா நெகட்டிவ் தான் எழுதணும். ஃபர்ஸ்ட் 8 வர மாதிரி நம்பர்ஸ் எடுத்துக்க போறோம் நம்ம. சரிங்களா? அதாவது ஒரு 5ம் 3ம் எடுத்துக்க போறோம். சரிங்களா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா -5 -3 டிஃபரன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டிஃபரன்ஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அடிட்டிவ் இன்வர்ஸ் எடுத்து பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? அதாவது -5 ஃபர்ஸ்ட் இன்டிஜர் அப்படியே எழுதிட்டு டேக் த அடிட்டிவ் இன்வர்ஸ், மேக் த ஆப்ரேஷன் ஆஸ் அடிஷன், டேக் த அடிட்டிவ் இன்வர்ஸுங்கும் போது இந்த -3ங்கிறது +3 ஆகிடும். இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? -2 தான் கிடைக்கும். அப்போ இது வந்து பாசிபிள் கிடையாது. இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு இங்கே ஒன்று என்ன தெரிஞ்சிருக்குன்னா, எப்படி இருந்தாலும் இந்த பக்கம் இருக்கிறது அடிஷன் ப்ளஸ் ஆகிடும். கரெக்டுங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே வந்து நம்ம மைனஸை மாற்ற முடியாது. ஏன்னா கொஷனில் வந்து மைனஸ் தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சின்ன நம்பர் போட்டுக்கோங்க, இங்கே வந்து பெரிய நம்பர் போட்டுக்கோங்க. அப்போனா மட்டும்தான், ஏன்னா இங்கே வந்து +8 இருக்கு இல்லையா, இங்கே பெரிய நம்பர் இருக்கும் போது தான், எப்படியும் இந்த பக்கம் தான் ப்ளஸ் ஆகிட போதில்ல, இங்கே பெரிய நம்பர் இருந்தால் மட்டும்தான் அந்த சைன் ப்ளஸ் ஆகும். அப்போ தான் அந்த ப்ளஸ் சைன் இங்கே வரும். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், இது இஸ் நாட் பாசிபிள். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இங்கே சின்ன நம்பர் 5 எடுத்துக்கிறேன், இங்கே வந்து இதை விட பெரிய நம்பர் தான் எடுக்கணும். சரிங்களா? இப்போ 5யோட எதை பண்ணால் 8 வரும் அப்படின்னு பாருங்கள். ஓகே, பெரிய நம்பர், இதோட பெரிய நம்பர். ஓகே, அப்போ நம்ம ஒரு 13 எடுத்துக்கலாமா? 13 எடுத்துக்கிறேன் நான். சரிங்களா? இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்துடும். புரியுதுங்களா? ஸோ -5 + 13 ஆயிடுச்சா? அப்போ நம்ம என்ன வரும், சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் எழுதுவோம். அப்போ என்ன வரும், +8ன்னு கிடச்சிரும். இப்போ இது வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ என்ன பேர்னா -5, -13 -5, -13. அதாவது ஒரே ஒரு கான்செப்ட் தான். ஃபஸ்ட் எடுக்கும்போது சின்ன நம்பர் ஆகிடுங்க, அடுத்து எடுக்கும்போது பெரிய நம்பர் ஆகிடுங்க. சரிங்களா? ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னா, டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால எப்படியும் இது அடிஷன் ஆகிடும், இதுவும் ப்ளஸ் ஆகிடும் சைனு. அப்போது பெரிய நம்பரோட சைன் தான் நம்ம ஆன்சர் எழுதுவோம். இங்கே ஆன்சரில் இருக்கிற சைனு ப்ளஸ்ஸுங்கிறதுனால பெரிய நம்பருக்கு தான் ப்ளஸ் வரும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் ஆன்சர்னு கிடையாது, நிறைய பேர்ஸ் நம்ம எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, write a negative integer and a positive integer whose sum is -5. write a negative integer and a positive integer whose sum is -5 கொடுத்துருக்காங்க. ஒரு நெகட்டிவ் இன்டீஜர் எழுதணும், ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் எழுதணும், ஆன்சர் வந்து -5 வரணும். சரி, இப்போது இங்கே என்னென்னா -5ன்னு வரணும், ஆனால் ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ். சரி, இப்போது இங்கே -5ன்னு இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம், பெரிய நம்பரோட சைன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க போல், பெரிய நம்பரோட சைன் தான் இங்கே வரும்னு அர்த்தம். கரெக்டுங்களா? அதாவது இல்லைனா சேம் சைனாக இருந்தால் தான் ஆட் பண்ணிவிட்டு சேம் சைன் எழுதுவோம். இங்கே சேம் சைனாக இருக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா கொஷனில் ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ், அதாவது டிஃப்ரெண்ட் சைன் தான் இருக்கணும்ன்ட்டு கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. அப்போ டிஃப்ரெண்ட் சைன் கான்செப்ட் தான் நம்ம இங்கே கொண்டு வரணும். சரிங்களா? டிஃப்ரெண்ட் சைனாக இருந்துச்சுன்னா சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் தான் இங்கே எழுதுவோம். அப்போ இந்த சைனை தான் பெரிய நம்பருக்கு கொடுத்துக்கணும். அப்போது நான் பெரிய நம்பர், இப்போ எந்த காம்பினேஷன் எடுத்தால் 5 வரும் அப்படின்னு யோசிங்க. என்ன காம்பினேஷன், ஏதோ நம்பர்ஸ் என்ன பேரோட எடுத்துக்கலாம், 10 5 கூட எடுத்துக்கோங்க. 10 5 ஈஸி நம்பரே போய்க்கலாம், அவ்வளோதான். ஓகே, டிஃப்ரெண்ட் சைன் சப்ராக்ட் பண்ணிவிட்டேன், பெரிய நம்பரோட சைன் எழுதிட்டேன். அதாவது இங்கே இருக்கிற சைனை பெரிய நம்பருக்கு கொடுக்கணும், அந்த கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன் ஆஃப் த ஆன்சர் -10, 5. ஒன் ஆஃப் த ஆன்சர் தான், மெனி பாசிபிள் ஆன்சர்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஜென்ரல் சம்ஸ்க்கு. சரிங்களா? என்ன ஆன்சர் வேணாலும் எழுதிக்கலாம், ஆனால் இந்த கான்செப்ட்டுக்கு ஒத்து போகணும். இந்த ரூலை ஃபாலோ பண்ணணும். ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் சம் தான் பண்ணணும், ஆன்சர் -5 தான் வரணும். வேறு ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஓகே, பார்க்கலாம்.
இங்கே பாருங்கள், இப்போ எனக்கு இங்கே மைனஸ் வரணும், இங்கே ப்ளஸ் இருக்கணும், இங்கே -5 ஆன்சர் வரும். சரி, பெரிய நம்பர் தான் இங்கே கொடுக்கணும், அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஏன்னா மைனஸ் தான் பெரிய நம்பரோட சைன். சரி, இப்போ 12 எடுத்துக்கலாமா? 12ம் 7 எடுத்துக்கலாமா? அவ்வளோதான். ஸோ -12, 7 இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் 5 வந்துருச்சா? பெரிய நம்பர் சைன் போட்டேன்னா அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஓகே, அடுத்த சம் பாருங்கள். ரைட் a negative integer and a positive integer whose difference is -3. Write a negative integer and a positive integer whose difference is -3. Difference வந்து -3 வரணும். சரி, டிஃப்ரென்ஸ்னாலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். டிஃப்ரென்ஸ்னால் அடிட்டிவ் இன்வர்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். சரி, இப்போது இங்கே -3 வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ். எப்போ -3 வரும், எப்போ 3 வர நம்பர்ஸ்லாம் முதல்ல எடுத்துக்கிறேன் நான். 2ம் 1ம் எடுத்துக்கவா? அதாவது -2 -1 இது -1ன்னு தான் அர்த்தம். அதாவது இது எப்படி நம்ம ஆட் பண்ணுவோம், -2 மேக் த சப்ராக்ஷன் ஆஸ் அடிஷன். இதை வந்து அடிட்டிவ் இன்வர்ஸ் எடுக்கணும். +1ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் -1. அப்போ என்ன ஆகும், போத் ஆர் சேம் சைன், ஆட் அண்ட் ரைட் த சேம் சைன் வந்துருச்சா? ஸோ ஆனால் இன்டீஜர் என்னது, -2, 1. புரியுதுங்களா? ஏன் இந்த மாதிரி நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரென்ஸ் அப்படின்னாலே என்ன அர்த்தம், மைனஸ் பண்ணணும். டிஃப்ரென்ஸ் அடிட்டிவ் இன்வர்ஸ் எடுக்கணும் நம்ம. அப்போ இங்கே -3 இருக்கிறதுனால ஒன்று ஆடும் பண்ணிக்கலாம், ரெண்டுமே சேம் சைனும் கொடுத்துக்கலாம். அதாவது -2 இங்கே ஆட்டோமேட்டிக்கலி இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இந்த மைனஸ் இதோட தான் சேரும். அப்போ சேம் சைனாக இருக்கிறதுனால ஆட் பண்ணிவிட்டு அதே சைன் எழுதிக்கிட்டேன். சரிங்களா? நிறைய பாசிபிள் ஆன்சர்ஸ் இருக்குது, இது ஒன்றுன்னு கிடையாது. நிறைய பாசிபிள் ஆன்சர்ஸ் வந்து இந்த மாதிரி ஜென்ரல் கொஷின்ஸ்க்கு நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ரஃப் காலம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எடுத்து எழுதும் போது இந்த மாதிரி பேராக தான் எழுதணும். சரிங்களா? So thank you so much for watching, students. Bye bye.